சில பேர் வந்து பேசுவாங்க, மேய்க்க பிடிச்சா அவங்களுடைய பாண்டித்யம், அவங்களுடைய ஞானம், அவங்களுடைய மொழி திறமை, அவங்களுடைய வந்து அறிவு, அதை வந்து காட்டுறதுக்காக பேசுகிறாங்களே வழியாக மற்றவங்க அதை எடுத்துங்க கேட்குறாங்களா, அவங்களுக்கு தெரியுதா அப்படியெல்லாம் கண்டுக்கவே மாட்டாங்க. இவர் எப்படா பேச்சு முடிப்பாங்க அப்படின்னு தான் காத்துட்ருப்பாங்க. ஆனால் சில பேர் வந்து பேச ஆரம்பித்தா ஐயையோ இவர் பேசி எப்போ முடிச்சிட போகிறாங்களோ அப்படின்னு இருக்கும். கலைஞருடைய பேச்சு அப்படி இருக்கும். அவர் பேச்சில் வந்து தெனாலி ராமகிருஷ்ணனோட நையாண்டித்தனம் இருக்கும், சாணக்கியனுடைய ராஜதந்திரம் இருக்கும், பாரதியோட கோபம் இருக்கும். அவர் வந்து பாமரர் மக்கள் கிட்ட பேசும்போது பாமரர் தான் பேசுவார். அறிஞர்கள் இருக்கிற சபையில் பேசினா அறிஞருடைய அறிஞராக பேசுவார். கவிஞர்கள் இருக்கிற சபையில் பார்த்தா கவிஞர்களுக்கெல்லாம் கவிஞராக பேசுவார் கலைஞர். அது கலைஞர். அவர் வந்து நான் வந்து அபூர்வராகங்கள் படத்தில் வந்து முதல்ல வந்து அந்த படத்துக்கு வந்து அந்த படத்தில் தான் அவரே வந்து சீஃப் மினிஸ்டராக இருந்துட்டு ஒரு சமையலில் தலைமை வகித்திருந்தார். அதுக்கப்புறம் வந்து அவரை நேரடியாக நான் பார்த்தது மியூசிக் அகாடமி கிட்ட. அப்போ வந்து நான் வந்து இந்த இட்டாலியன் ஃபியட் கார் எடுத்துக்கிட்டு அப்படியே வந்துட்டு சிகரெட் சாப்பிட்டுக்கிட்டு சந்திரபாபு சாங்ஸ் கேசட் போட்டுக்கிட்டு இப்போ தான் அந்த ஸ்டெல்லா மேரிஸ் காலேஜ் கிளாஸ் எல்லாம் விடுற நேரம் அப்படியே வந்து ஸ்டைலாக நான் போயிட்டுருக்கும்போது அப்போ எல்லாம் வந்து ஜாஸ்தியெல்லாம் வண்டியெல்லாம் வராது. எப்போ வண்டி காரில் இப்போ அந்த மாதிரி டிராஃபிக்கெல்லாம் இல்லை. அந்த கண்ணாடி பக்கத்தில் கார் கண்ணாடியில் பார்த்தா பின்னாடி வந்து 4 அம்பாசடர் டக்குன்னு வந்துட்டுருக்கு. யாருடான்னு பார்த்தா நல்லா கொஞ்சம் தெரிஞ்ச முகம், ஒத்து பார்த்தா கலைஞர், கருப்பு கண்ணாடி. நான் சிகரெட்டை தூக்கி போட்டு சைடில் வந்து வண்டியை எடுத்துகிட்டு அப்படியே வந்து போக சொன்னேன். அந்த வண்டி அப்படியே கொஞ்சம் ஸ்லோ ஆகிட்டு அப்படியே ஒரு கையால் வந்து கிளாஸ் இறக்கி என்னை பார்த்து அந்த கருப்பு கண்ணாடி போட்டு அப்படி கையசைச்சது. அந்த சிரிப்பு, அந்த கையசைவு மறக்கவே முடியாது. அது நான் முதல் சந்திப்பு. 2வது சந்திப்பு, நான் வந்து ஒரு ப்ரொடியூசருக்கு வந்து டேட்ஸ் கொடுத்துருந்தேன். அவர் கலைஞரோட தீவிர பக்தர், தீவிர நண்பர், கட்சியில் இல்லை, பட் பெரிய அவருடைய நண்பர், பெரிய பக்தர், பெரிய ஒரு அவருக்கு நட்பு. அது நெக்ஸ்ட் மந்த் ஷூட்டிங் போனோம். ஒன்றை ஷூட்டிங் போது ஏவிஎம்ல வந்து வர்றார் அந்த ப்ரொடியூசர். ரொம்ப சந்தோஷமாக வர்றாரு. ரொம்ப கை கொடுங்க ரஜினி, நம்ம படம் சூப்பர் ஹிட் எழுதிக்கங்க அப்படின்னு. சார் ஷூட்டிங்கே ஸ்டார்ட் ஆகலை, என்ன எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னால், சார் ஷூட்டிங்கா கலைஞர் வந்து வசனம் எழுத ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு. எனக்கு நெஞ்சில் குண்டு போட்ட மாதிரி இருந்தது.